உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆசீர்வாதத்தில் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஒரு ஆதாமுக்காக, ஒரு ஏவாளுக்காக எத்தனையோ 100 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அங்கே எந்த ஒரு குறைவும் அவனுக்கு இருக்கவில்லை. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். மனிதன் சகல நன்மைகளையும் பெற்று சம்பூரணத்தோடு வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். இதை முதல்ல நம்ம மண்டையில ரெஜிஸ்டர் பண்ணணும். கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். இந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மாதிரியே இந்த பூமியிலே நிறைவாக்குவார் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். மேலும் நன்மையான எந்த ஈவும்
ஒரு நன்மை. சமாதானம், அது ஒரு நன்மை. குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப வாழ்வு, அது ஒரு பெரிய நன்மை. எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவர் நன்மை மட்டும்தான் செய்வார். அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆனா தீமை செய்யறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் சாத்தான், பேலியாள். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உள்ள வருவான். உள்ள வந்து என்ன செய்வான்? அழிச்சு கொண்டு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, நம்முடைய வாயில் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களில் இருக்கிறது, நம்முடைய பேச்சில் இருக்கிறது, நம்முடைய செயல்களில் இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்கும் போது கட்டாயமாக நாம் ஆசீர்வாதத்திலே வாழ்வோம். சரி, தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உலகத்துல நடக்கிற சில காரியங்களை பார்க்கிறப்ப, டிவியில வர்ற நியூஸ், இன்னும் சோசியல் மீடியால வர்ற சில செய்திகள் பார்க்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க குழந்தைகளை நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கணும். குழந்தைங்கன்னா சின்ன குழந்தை மட்டும் இல்ல, பெருசா வளர்ந்த பிள்ளைகளையும் தான் நான் சொல்றேன். விவரம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நேற்று ஒரு NGOல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்துட்டு நானும் பாஸ்டரும் அப்படியே உடைஞ்சு போயிட்டோம். பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் இந்த உலகத்திலே என்னெல்லாம் செய்கிறான் மனிதன் என்பதை பார்க்கும்போது சாப்பிட முடியல, தூங்க முடியல, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் குழந்தைகளுக்காக நீங்க தினம் ஜெபம் பண்ணணும். தினம் பிள்ளைகளை வெளியே போறதுக்கு முன்னால நிக்க வச்சு, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், நான் என் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பேன், அவர்களுடைய சாவை அல்ல, என் பிள்ளைகளுடைய அழிவை அல்ல, நான் அவர்களுடைய வாழ்வை காண்பேன், என் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு பெற்றோர் பிள்ளை கல்ல மேல கையை வச்சு ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. சும்மா ஏதோ ஒரு கோபம், ஒரு எரிச்சல், உங்களுக்கு பல காரியங்கள் இருக்கும். அந்த நேரத்துல பிள்ளைகளை சபிக்க கூடாது, பிள்ளைங்க இழக்கரித்து போகும்படியாக செய்யக்கூடாது. பிள்ளை தப்பு செய்யும், தப்பு செஞ்சுனாக்க இடுப்பு கீழே 4 இழு இழுத்தா சரியா போயிடும். அதை விட்டுட்டு கண்டதையும் உளரக்கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது, பேசக்கூடாது. பிள்ளைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பு இல்லாத வீட்டுல பிள்ளை கீழ்ப்படியாது. அடியாத மாடு பணியாதுன்னு சொல்லிட்டு பழமொழி நம்ம ஊர்ல நல்லா வச்சிருக்காங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்ன செய்யணும்? கையில் உள்ள பிரம்பு எல்லாத்தையும் சரி கொடுத்து கர்த்தரும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால பிரம்பை கையாடாதவன் தன்னுடைய மகனை கண்டிக்கிறான். பயக்கிறவன்னா பிள்ளையை கண்டிக்க மாட்டான். அதே போல பிள்ளைகள் பெற்றோர் கண்டிக்கும் போது, சரி நான் சரியில்லை, அதனால்தான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு, ஆண்டவரே என்னை மன்னியும்னு பிள்ளைங்க ஒழுங்காகணும். குட்டி பிள்ளைங்களுக்கு அது புரியாது. ஆனா 10 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைக்கு எல்லாம் புரியும். அதனால அப்பா அம்மா கூட சண்டை போடுறது, கோவிச்சுக்கிறது, இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, இதெல்லாம் ரொம்ப அற்பமான புத்தி. அதெல்லாம் செய்யக்கூடாது. பெற்றோர் சொல்றதை கவனிக்கணும். பெற்றோர் ஆண்டவராகிய இயேசு இருக்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க. தேவனுக்கு பதிலா உங்களை நடத்துறாங்க. உங்களால அந்த வீட்டை விட்டு வெளியே போய் வாழவே முடியாது. உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுவாங்க, 2வது நேரம் போய் உறவுக்காரங்க வீட்டுல போய் நின்னீங்கன்னாக்க என்ன அந்த பிள்ளை ஓயாம இங்கேயே சாப்பிட வருதுன்னு பார்ப்பாங்க. உங்க அப்பா அம்மா மட்டும்தான் உங்களை கவனிப்பாங்க. உங்க அப்பா அம்மா மட்டும்தான் உங்க மேல அன்பா இருப்பாங்க. உங்க அப்பா அம்மா மட்டும்தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறதோட மறந்துடுவாங்க. அதனால பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்திட்டு பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துட முடியாது. அதனால பாதுகாப்பு அவசியம். பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் பாதுகாப்புக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஓடவே கூடாது. சரி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணார் தெரியுமா? பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னாக்க, உன் சந்ததியார் தங்களுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது ஆபிரகாம் காலத்துல பிசாசு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆமா,
யோசனையையும் பண்ணான். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களின் வாசல்களை உடைய சந்ததியார் சுதந்திரத்துக் கொள்வார்கள். அதோட நிக்கல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லா ஜாதி ஜனத்திற்கும் சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார். பூமியில சகல ஜாதிகளும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாகும். 2-3 வாரத்துக்கு முன்னால பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கிட்ட 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருடம் கடந்த உடனே கர்த்தர் மோசேயிட்ட சொன்னார், போய் அந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு கானானுக்கு போ என்று சொல்லி. அவங்க எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச தூரம் அவங்க போன உடனே பார்வோனுக்கும் அவருடைய சேனைக்கும் தாங்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நோ, இவங்களை விடக்கூடாது, இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு யார் வீட்டுல வேலை செய்யறது, யார் நமக்கு பட்டணங்களை கட்டுறது, அடிமைகள் நமக்கு வேண்டும், தொடர்ந்து போய் அவங்களை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அவர்களை விரட்டிட்டே போறாங்க. ரதங்களும் குதிரைகளும் ஓடுகிறது. இவங்க பாவம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கால்நடையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். முன்னால பார்த்தா செங்கடல், பின்னால பார்த்தாக்க பார்வோனும் சேனையும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, எகிப்துல கல்ற இல்லைன்னா எங்களை கூட்டிட்டு வந்த, இங்க அவன் கட்டிட்டு வந்துட்டானே, நாங்க என்ன செய்ய போறோம்? அப்ப மோசே கர்த்தரை பாக்குறான். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை பாக்குறது என்ன? உன் கையில இருக்க கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னாரு. அதே போல அவன் நீட்டினான். நீட்டப்ப பாருங்க, பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். என்ன ஒரு ஆச்சரியம்! நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அதே போல கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணாருனாக்க 14:25 பாருங்க. இதே 14வது அதிகாரத்துல 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்தியரே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். மோசே சொன்னாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு. இங்க எகிப்தியரே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவன் சும்மா இருக்கிறான். ஆனா இங்க உருளைகள் வீக்ஸ் எல்லாம் அது பாட்டு கலந்துட்டு போகுது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். 14:25 பாருங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. எல்லாரும் சொல்லலாம், ஒருவனாயிலும் தப்பவில்லை. ஒரு எதிரி கூட தப்பவில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது நாம் சும்மா அவரை விசுவாசித்து நிற்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவருடைய பிள்ளைகளால் நடக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போது, நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கும் போது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லா யுத்தமும் கர்த்தருடையது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 29 இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் எங்கேயாவது மதிலா நிக்குமா? கஜா புயல் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சென்னையவே புரட்டி போட்டு விட்டது. இப்ப மும்பையில ஒரு புயல், ஜலம் எங்க பார்த்தாலும் மும்பையை புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. கேரளாவில் ஒரு புயல் வந்துச்சு, என்ன பாடு அந்த ஜனங்கள் அனுபவித்தார்கள். ஜலம் எல்லாம் உதவி செய்யாது, எல்லாம் வந்து மூடும்.
ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மரியாக நின்றது. அல்லேலூயா. சொல்லலாம், நடக்கக்கூடாத காரியங்கள் தேவன் எனக்காக நடத்தி காட்டுவார். நான் நன்றாக இருப்பேன், நான் பாதுகாப்பாக இருப்பேன். கர்த்தர் அங்க சொல்லியிருக்கார், தன்னுடைய ஜனத்துக்கு பாதுகாப்பை ஆசாரியன் சொல்ல வேண்டும். எப்போதெல்லாம் யுத்தம் வருகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக அந்த ஆசாரியன் அங்கே நிற்க வேண்டும். ஆசாரியன் தேவனுடைய ஸ்தானத்திலே நிற்கிறான். தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை அந்த ஆசாரியன் அந்த யுத்தத்திற்கு போகிற தலைவர்கள், யுத்த வீரர்கள் எல்லா இடத்திலும் பேச வேண்டும். உபாகமம் 20 1 முதல் 4 வசனங்கள். உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆசாரியனுக்கு கர்த்தர் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார். எப்பெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், படைத்தலைவர்கள், வீரர்கள் நிற்கும் போது இந்த ஆசாரியன் அங்கே இருந்து சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? கேளுங்கள், உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களை பாதுகாக்கவும் உங்களை தப்புவிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எப்ப யுத்தம் நடந்தாலும் ஆசாரியன் அங்க போய் நிக்கணும், இதை சொல்லணும். இஸ்ரவேலே பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு போகிறார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் பயப்படாத, கலங்காத, துவளாத, ஓரி பண்ணாத, நீ போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலே பலன் உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வரும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடுவார். இவர்கள் யுத்தம் செய்வார்கள், இவர்கள் போவார்கள். ஆனால் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவர்களுக்காக செய்து முடிப்பார். யாருக்கு அவர் செஞ்சார் அப்படி பார்த்தாக்க தாவீதுக்கு செஞ்சார். தாவீது தான் அதிகமான அளவு யுத்தங்களை நடத்தின ஒரு மனிதன். தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனை நேசிக்கிறவன், அதிகமாய் சங்கீதங்களை பாடல்களை பாடினவன். அந்த மனிதன் அநேக யுத்தங்களை செய்தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ ரொம்ப ரத்தம் செஞ்சிருக்க, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் அதுக்கு பதிலாக கட்டட்டும். ஆனா இந்த ஆலயத்துடைய பிளான வரைஞ்சு அவன் கையில கொடுத்துட்டார். ஆலயம் இப்படிதான் இருக்கணும், நீளம் அளவு, அகலம் அளவு, உயரம் அளவு, பரிசுத்தலம் இப்படி, பரிசுத்தலம் இப்படி, வெளிப்பிரகாரம் இப்படி எல்லாம் வரைஞ்சு அவனுக்கு ஒரு டிசைன் கொடுத்துட்டார். நல்ல என்ஜினியர், பெஸ்ட் என்ஜினியர் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, பெஸ்ட் என்ஜினியர் ஆண்டவர். ஆமா, அவர் உங்களுக்கு பிளான் கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கைக்கான பிளான கொடுப்பார். எல்லாத்துக்கும் அவர் பிளான் போட்டு தருவார். இவன் எல்லா யுத்தங்களையும் நடத்தினான். அவன் சொல்றான் பாருங்க, 2 சாமுவேல் 22 22வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சகமும் என் உறைந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என்
என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். கர்த்தர் அவனை எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி அவனை ரட்சித்தார். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். கர்த்தர் கூப்பிட்டா சத்துருக்கள் ஓடி போவாங்க. எல்லாரும் சொல்லலாம், நான் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அது யாருனாக்க யோசபாத். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல இந்த யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் யூதாவின் ராஜா. அந்த ராஜாவுக்கு விரோதமா மோவாப், அம்மோன், இன்னும் பக்கத்துல இருக்க சில ஜாதிகள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தார்கள். அவங்க யுத்தத்துக்கு வந்ததை பார்த்த உடனே இந்த ராஜா ஒண்ணு செய்யறாரு பாருங்க. அவரு 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல அவர் 3ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பயமா இருக்கா? சத்துரு பாக்குற பயமா இருக்கா? பிரச்சனை பாக்குறப்ப பயமா இருக்கா? சேலஞ்சஸ் பாக்குறப்ப பயமா இருக்கா? என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என் கர்த்தர் கூப்பிடுங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க, ஒரு நேரம் கூட பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட உட்காருங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் வேணும், நீங்க வரணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு 6 இருந்து 12 வரைக்கும் வீட்டுல போய் வாசிக்கலாம். ஒரு பெரிய ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு 12வது வசனம் பாருங்க. என்னை தேவனே, அவர்களை நீர் நியாயம் நிற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு வெல்லவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, இல்லையா? பயமா இருக்கா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நம்ம குறைகளை, நம்ம பலவீனங்களை மனுஷர்கிட்ட சொன்னா தலையாட்டிட்டு அங்க போய் சிரிப்பான். இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவான். கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். அவர் கவனிப்பார். என் பிள்ளை பயப்படுறேன்னு சொல்லுது. நம்ம பிள்ளைக்கு நம்ம கிட்ட பயமா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வோம்? கட்டி பிடிச்சுக்குவோம். முதல்ல அதைத்தான் செய்வோம். பிள்ளை பயப்படுதுன்னு சொன்னா கட்டி பிடிச்சுக்குவோம். நம்ம கட்டி பிடிக்கிறதுலே நம்ம பிள்ளைக்கு ஒரு பலன் வரும். எந்த வயசு பிள்ளையும் அது அப்படிதான். எங்க பாப்பா ஒரு தடவை வந்துச்சு, என்னமோ ஒண்ணு சொல்லுச்சு. ஏன்டா பாப்பான்னு கட்டி பிடிச்சேன். உடனே கண்ணீர் விட்டு, மம்மி நல்லா இருக்கும் உங்ககிட்ட பேசினதுன்னு சொல்லிச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெற்றோரை போல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்பவர்கள் யாரும் இல்லை. அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கட்டி பிடிச்சுப்பாரு. பயப்படாதப்பா, நான் இருக்கேன், நாம கூட இருக்கப்ப உனக்கு என்ன பயம் ஆண்டவர் சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டாரு. இந்த யோசபாத் ராஜா எல்லாரும் வர்றாங்க. அங்க உபவாசம் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13 பாருங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாரும் வந்துட்டான். குழந்தை, அம்மா, பையன், பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு, உபவாசம் எடுக்கிறதுக்கு. அப்ப அங்க இருக்க ஒரு மனிதன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 15வது வசனத்துல இருந்து 17 வரைக்கும் வீட்டுல போய் நீங்க 20 நாளாகும் 2 நாளாகும் 20 சாப்டரை நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சுக்காங்க. இப்ப நேரம் இல்லை நமக்கு. அவன் என்ன சொல்றான்? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எப்படி
கர்த்தர் பேசுறார். யுத்தம் தேவனுடையது. இவங்க எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அடுத்தது யோசபாத் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பாடல் குழுவை கொண்டே முன்னால நிறுத்தினார். முன்னாலே எதிரிகள் இருக்காங்க.